ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜேஎம்கே vlog. ஜேஎம்கே vlog நீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்றைக்கு உண்மையாக சொல்லப்போனா நிறைய நாள் நம்மளோட கடை சாப்பாடு வாங்கியும் நாங்க விருப்பப்பட்டு வாங்குறதும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்க வாங்குறதும் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நாளைக்கு அப்புறம் நாங்க விரும்பி கடை சாப்பாடு வாங்கினாங்க. என்னென்ன பாத்தீங்கன்னா எங்களுக்கு உண்மையாவே நல்லா பிடிக்கும். பார்பிக்யூ சிக்கன் தான் இன்னைக்கு வாங்கினாங்க. அது அப்படி சாப்பிட போற முன்னதான் முக்கியமே. அதை விட முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லணும். என்னென்ன எனக்கு அதுக்கு பிறகு இன்னொரு ப்ளாக் போட்டுட்டு நன்னாலும் மனசுக்குள்ள அது ஒரு உறுத்தலாவே இருக்குது. எனக்கு அந்த கொமெண்ட் வந்த நேரத்துல இருந்து மனசுக்குள்ள சரியான ஒரு கஷ்டம், அப்படி ஒரு வேதனையா இருந்துச்சு. சரி, கண்டிப்பா நான் இதுக்கு கொமெண்ட் அடுத்த ப்ளாக்ல போடுவேன்னு சொன்னா அதுக்கு ரிப்ளை தான் இந்த வீடியோ. அது என்ன கொமெண்ட் பாத்தீங்கன்னா, இது என்ன பர்த்டே ப்ளாக்னு சொல்லி போட்டு இப்படி வீடியோ போடுறீங்க சாப்பிட்றது அப்படி போட்டு இருந்தது. எங்களுக்கும் கண்டிப்பாவே தெரியும் பர்த்டே ப்ளாக் என்னென்ன 12 மணிக்கு எழும்பி சர்ப்ரைஸா கேக் வெட்டுறது, அதுவும் ஒன்று பரிந்துக்கலாம். அதை விட கேக்குகள் வெட்டி அப்படி செலிப்ரேட் பண்றதுதான் பர்த்டே vlog கண்டிப்பாவே எனக்கு தெரியும். கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்றதுதான் பர்த்டே vlog எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த முறை அவங்களோட பர்த்டேக்கு நாங்க கேக் வெட்டல. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேக்குன்ற விலை வந்து கடைசி 2000, 2500, 3000 ஒரு கேக்குன்ற பிரைஸ் வருது. அப்படி கேக் வாங்க அந்த 2000 ரூபாய் செலவழிச்சு எங்களுக்கு கேக் வாங்க இயலாது அப்படின்னு நாங்க சொல்லவில்லை. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நாங்க 2000 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கி அந்த கேக்கை அப்ப குடும்பமா சேர்ந்து வெட்டி சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா அந்த கேக்கும் நான் சாப்பிட அந்த கேக்கிட்ட காசு நான் சாப்பிடல. உங்களை வீட்டு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு சோறு இருக்கு, அம்மா இனிப்பு சாப்பிட மாட்டா. எங்களோட பர்த்டேக்கார அந்த அக்காவே இனிப்பு சாப்பிட மாட்டா. அது இனிப்பு பிடிக்காது, எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கும் இனிப்பு பிடிக்காது. நாங்க வாங்குற கேக் எல்லாம் அநியாயமா வெட்டிட்டு அப்படியே வீசுறதுதானோ. கூட பாத்தீங்கன்னா நாங்க யாராவது அந்த வீட்டை நின்றா கூட சாப்பிடுவோம், யாருக்காவது கொடுத்து விடுவோம். அப்படித்தான் மேபி கூட செய்யறது. இல்லட்டா சாப்பிடாமலே கெட்டு போயிடும். அப்படிதான் எனக்கு. அதனாலதான் இந்த முறை நாங்க அவாட்ட கேட்டா உங்களுக்கு என்ன வேணும் ரெண்டு கேட்க. அவ சொன்ன ஒரே ஒரு விஷயம், அதுவும் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை, அதனால அவ மச்சமும் சாப்பிட மாட்டா. அவ எங்கள்கிட்ட கேட்ட ஒரே விஷயம், மரக்கறி சாப்பாடு சமைச்சு எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம்னா கேட்டது. நாங்க சமைச்சு முதலாவது அவாக்குத்தான் வயிறாரு எல்லாமே சாப்பாடு போட்டு கொடுத்து அவன் மனசு வீடியோ காட்டையில ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வீட்டை நானும் மணியும் தான் இருக்கிறேன். அதுல அம்மாவையும் பார்க்கணும், நிறைய வேலை எங்களுக்கு கூட. அதனால அம்மா பாக்குறேன் நீங்க கேட்கறீங்க என்ன அம்மாவை பாக்குறது அவ்வளவு ஒரு வேலை. அம்மாவை பாக்குறது மட்டும் இல்ல, எங்களுக்கு வீட்லயும் சமைக்கிறத தாண்டி நிறைய வேலை இருக்கு. அதனால வீட்டு வேலையும் இருக்கு, தொழில் ரீதியான வேலையும் இருக்கு. அதை விட நாங்க 2 பேருமே படிக்கிறோம். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். மணி வந்து பர்சனல் நிறைய கிளாஸ் படிக்குது, நானும் படிக்கிறேன். அப்படி படிச்சு கொண்டு இருக்கிற டைம் உண்மையாவே எங்களுக்கு இந்த இதுல நீங்க வந்து இதுதான் பர்த்டே vlog அவங்களுக்கு என்னென்ன vlog போறன்னு தெரியலன்னு சொல்லும் போது உண்மையாவே மனசு இல்ல ஓகே சொல்லாதீங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும், தெரியாம இருக்கிறதுக்கு அப்படி இல்ல, எங்களுக்கு தெரியும் இதுதான் பர்த்டே vlogன்னு தெரியும். இருந்தாலும் நாங்க எளிமையான முறையில நாங்க கொண்டாடினது இதுதான். எங்களுக்கு அந்த vlogல சந்தோஷம். கண்டிப்பா இந்த பர்த்டேக்கு கிஃப்ட்கள் வாங்கி கொடுத்து கேக்குகள் வாங்கி கொடுத்து அப்படி செலிப்ரேட் பண்றதை விட எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சந்தோஷப்பட வச்சு சாப்பிட்டு அதை சந்தோஷப்படுத்துறது எங்களுக்கு உண்மையாவே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. அதே போல அடுத்தது நாங்க அந்த சாப்பிட்ட அந்த கொமெண்ட்ல கொஞ்சம் நாங்க கதைச்சு சிரிச்சு கொஞ்சம் ஃபன்னா போயிட்டோம். அதுக்கு ஒரு ஆள் வந்து தப்பா மெசேஜ் கமெண்ட் பண்ணியிருந்தது. அது வந்து இப்ப நாங்க 2-3 பேர் சேர்ந்து இருந்து கதைக்கிற இடத்துல அமைதியா கதைக்கலாம், இருக்கலாம், சிரிக்கலாம். அதே சமயம் நிறைய பேர் சேர்ந்துட்டா அந்த இடத்துல ஒரு துதுகலம் வரும், சத்தம் கூடும், கதைக்கிறது நிறைய. அப்ப நீங்க சொல்ற ஒப்பீனியனை கேட்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அதை நீங்க தன்மையாவும் சொல்லலாம், ஓகே இதை பிடிக்கல மாத்திக்கொள்ளுங்கன்னு சொல்லலாம். ஆனா நீங்க யூஸ் பண்ற சில வார்த்தைகள் ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதை தவிர்ப்பமே. எனக்கு அதுல ஒரு கமெண்ட்ல வந்து ஒரு டவுட் இருக்கு. ஒரு ஆள் வந்து 4/29 பிளாக் ட்ரெஸ் கியூட் போடுறது நீங்க. அதுல நானும் பிளாக் தான், லியாவும் பிளாக் தான். நான் நினைக்கிறேன் அது லியா 4/29 லியா திரும்பி போன பாக்குது. இதுல ஒரு பொட்டு லியா பக்கம் எங்களுக்கு வடிவாது. ஐ திங்க் நான் நினைக்கிறேன் லியாவா தான் இருக்கும். கிட்டியா இருந்தா கூட நான் கோவிக்க போயிடலாம். ஒயிட் ட்ரெஸ் தான் இருந்தது. நீங்க சொல்லல இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இல்ல அதுதான் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்ற ஒப்பீனியனை கேட்க நாங்க ரெடியா இருக்கிறோம். அதை சொல்ற விதத்துல சொல்ற முறையில சொல்லலாம், நாங்கள் கேட்க ரெடியா இருக்கிறோம்.
வன்மத்தை தவிர்த்து கொள்ளலாமே. வன்மமேன் இருக்கிறது ஒரு நாள் 2 நாள் அதுல நிம்மதியா வாழ்ந்துட்டு போவோம். இப்ப நான் சூம் பண்ணிட்டேன். மணிடமும் கீதினமும் தெரியல, நீ மன்னிச்சு கொள்ளுங்க. எந்த மகாராணிடமும் தான் தெரியுது. இப்ப வாங்க. ஹாய் ஹாடுவல்லியா, சே ஹாய். ஹாய். இங்க பாத்து இங்க பாருங்க, அம்மா பாருங்க. இல்லையா அம்மா பாருங்க. சே ஹாய். ஹாய் அம்மா. ஆனாவனா சொல்லுங்க. சொல்லுங்க. அது வேணும், அது நாங்க தனி முழுக்க அடுப்போம். அவ இப்ப வளர்ந்துட்டா இப்ப கொஞ்சம் வெக்கம் கூடிட்டுது. சரி வாங்க, நாங்க சாப்பிட்டு வீடியோக்குள்ள போவோம். வாங்க வாங்க. இப்ப மணி என்ன செய்ய போறா? பங்கிட போறா. சி பிரிக்க போறா. என்ன இது கோழி எரிஞ்சிட்டோ? இல்ல அது எப்படியும் எரிக்கிற கோழி தானே. பட்டா இதுக்கு கேக்குறேன். நிதா இல்ல கோழி எரிஞ்சிட்டோ? இப்படித்தான் ஆக்கிட்டு கோழிக்கலாம். லெக் பீஸ் கோழிய பிரஷ் பண்ண இல்லையா? கோழிக்கு கொஞ்சம் நைட் கிரீம் போட்டிருக்கலாம். அதுதான் நான் நினைக்கிறேன். இப்பத்திய காலத்துல ஆண்டரே சாரி, இந்த இப்பத்திய காலத்துல இப்ப கோழி மட்டும்தான் கருப்பா இருக்கு. முதல் இல்ல நான் முதல் கருப்பா பார்த்த ஆக்கள் எல்லாம் இப்ப ஒன்றியா முதல் கருப்பா பார்த்தது எல்லாமே இப்போ ரோஸ் கலர்ல இருக்குது. நாங்க மட்டும்தான் முதல்ல விட ஆனா நாங்க முதலுக்கு வாங்குறதுக்கு விட இது இந்த முறை ஒரு மாதிரி வந்திருக்கேன்னா கொஞ்சம் கருகிட்டு. கொஞ்சம் கருகிட்டு மணி ஆசைப்பட்டு என்ன வாங்கி பாபிக்யூ வாங்கி கொஞ்சம் கறிட்டு பரவாயில்ல, அதை மேல எடுத்துட்டு சாப்பிடுவோம். அதுதான் கருகுதான் முருகுதோ இன்னைக்கு ஒரு பிடி. ஆல்வேஸ் வெல்கம் யூ. ஏதாவது சொல்ல வேண்டியதான் வீடு. என்ன இது இன்னைக்கு வடிவா நிக்கிற? என்ன பேர் அப்படி அழகு ராணி அடி. இருந்தாலும் எந்த தங்கச்சி கிட்ட வராது. தேவதை மகாராணி என்ற இளவரசி. ஒண்ணு முன்னா சொன்னாங்க சொல்லாட்டினா அதான் உண்மை. யூ ஆர் மை தேவதை. அது இந்த உலகம் 2 பேரும் தான். நீங்க இல்லாம நான் இல்ல. நீ எடுத்து சாப்பிட யார சொல்லிட்டாங்க, நான் எடுத்து சாப்பிடுறேன். அதுல இந்த கரண்ட பச்சையா இருக்க அதுக்கு ஒரு கை வந்து எடுத்து சாப்பிடும். அப்ப அவே சொல்றேன் இதுல ஒரு கை வந்ததா யாராவது கவனிச்சுனீங்களான்னு சொல்லிட்டு மேபி அது மதுவா இருக்கலாமா. ஓ அது இந்த திருட்டு கை இல்ல. அப்ப என்ன கூட பிடிச்சது எங்களுக்கு கூட பிடிச்சது இந்த சலாட். நாங்க என்னடா மிளகறி பிரியர் இல்ல, நான் மச்ச பிரியர் தான். ஆனா எனக்கு சலாட் பிடிக்கும். பச்சையா நல்லா சாப்பிடுவேன். I love salad. நாங்க எங்களுக்கு இதுவும் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இதுக்கு நாங்க என்ன செய்யறோம்னா கொஞ்சமா புளி விட போறோம். உப்பு போடலையா? போட போறேன். கொஞ்சமா புளி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு தூளும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு தூள் தான் போட போறோம். எடுத்துட்டு சாப்பிட பக்கமே நமக்கு தான் வெங்காயம் கூட இருந்துட்டா. ஒரு வெங்காயம் வைக்குது. சரி, அந்த வெங்காயத்தின் ருசி எப்படி இருக்கும் அதுதான்.
பார்க்க வடிவத்தா இருக்கும் ஆனா காரத்தை ஜூசி அப்படிதான் கிட்டியும் பார்க்க ஸ்வீட்டா இருக்கேன்னு நினைக்காதீங்க இது ஏதோ சாக்லேட் பேபி ரகட் கேர்ள். சரி ஓகே நாங்க சாப்பிட போறோம். என்ன பிரச்சனைனா இன்னைக்கு முதல்வர் பாவிக்கும் நல்லா இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் கறிட்டு கடைக்காரம் பாத்தீங்கன்னா அடுத்த முறை நல்லா தாங்கும். சிக்கன் ஏமா தேங்க்யூ. இப்படி ரொட்டியை பிச்சு இப்படி ஒரு சிக்கன் பெரிய துண்டா வச்சு அதுல சலாட் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் சம்பல் வச்சு வெங்காயம் கொஞ்சம் வச்சு இது பெருசா எடுத்துக்கணும். அது சோஸ்ல தொட்டு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி கிரீன் சம்பல் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ரெட்டி சாப்பிடாங்க அந்த பன்னீர் வந்து இருக்காங்க. இறைச்சியா கொஞ்சம் கறிட்டு மற்றபடி நல்லா இருக்கும். அப்படியே சூப் பண்ணுங்க சரியா? எடுத்து வச்சு காட்டுறேன். ரொட்டி சின்னதா தான் பிக்கிறேன். என்ன எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுதான் அவங்க டேஸ்ட் தெரியும். என்ன சலாட் வருது இல்ல? சிக்கன் சிக்கன்ல சோஸ் அது இதெல்லாம் தொடுவோம். ஸ்பைசியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால அதை எடுத்து வைப்போம். மனசு போய் வீங்கி வீங்காலும் இதை பார்க்குற சுசி டானி திரு கவி 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 இப்போ உனக்கு பிடிக்கும். எல்லாம் சரி அங்கேயுமே போகலையே, வீட்டுக்கே இருக்குது. என்னாச்சு? தேங்க்யூ. பிரியாமா பிரியாமா எப்படி இருக்கு? சாப்பிட்டாலும் அதுவுக்கு அந்த நினைச்சு சாப்பிடும்போது ஒரு ஆசை இருக்கு. இங்க இவ்வளோ வெங்காயம் இல்லையா கொண்டு போய் எனக்கு தந்துட்டு
தர்சனுக்கு உங்களை தான் எடுக்கிறேன். எப்ப வயிற்று குத்த பிடிக்குதோ நீ சாப்பிடம்மா, உனக்கு சாப்பாடு இல்லாம ஆருக்கு நீ சாப்பிடு. கடையில் எல்லாத்தையுமே சூப்பரா இருக்கு. கடையில் அப்படியே கைக்குது. ஆச்சு நீ கொஞ்சம் முருகின சிக்கன் எடுத்து வச்சு சாப்பிடு, நல்லா இருக்கும். மணியம்மா என் ஏசுவே நான் நல்லா தான் சாப்பிடுறேன். நானும் எனக்கு உடம்பு வைக்காது சொன்னாலும் மெல்லிஸ்தான். உரைக்குது. ஆனா முதலுக்கு வாங்கி உரைப்பில்லையா? அது எப்பயுமே உரைப்புதான். அவ்வளவுதான். சாப்பிடாது. நீ சாப்பிட்டது பக்கத்துல நான் வந்து முன்னாடி இருக்கு. நான் மெலிஞ்சிட்டு வேற இந்த ஃபேன்ஸ் சொல்லுது. ஃபேன்ஸ்ல தங்கச்சிதான். நீங்க பார்த்து மகக்காக சொன்னீங்கன்னு நான் கமெண்ட் பண்ணுறேன். எனக்கு சிரிப்பு வந்துட்டுல நாங்க எப்படி சாப்பிட்டாலும் இதே சைஸ்ல தான் இருப்பேன். இதுக்கு மேல சாப்பிடலாம். ஐயா கண்டிக்கிறோட மண்ணை ஊற்றுவா பழத்தில் வாங்கிட்டு சாப்பிட்றேன். அப்போ அழகு பாருங்க ஐயா. நல்ல பாசத்துக்கு அழகு இருக்குல்ல. தாங்க சாமி சுத்தாட தாங்கப்பா தாங்கப்பா வேண்டாம் தாங்கப்பா சுத்தாட வெங்காயம் நீ சாப்பிடு. வெங்காயம் அவனுக்கு வேண்டாம். என்ன தம்பி கொட்டிட்டீங்க? ஐயாவுக்கு வெங்காயம் வேணாம். ஐயாவுக்கு வெங்காயம் வேணாம். நீங்க சாப்பிடுங்க வெங்காயத்தை. சாப்பாடு இருக்கிறதுல மகக்கா மாதிரி யாவும் இருக்கு. நிறைய போகாது. கவனம் மகக்கா பல்லுடைய போகுது. நான் தான் வீடியோ எடுக்க போறேன். எனக்கும் பாஸ்கா வச்சு இந்த முறை பிடிச்சி தடுக்கு ஈட்டி தான் பண்ண ஈட்டி ரைசா தரிசனம் பண்ணிட்டு தரிசனம் நீ குளிக்க போன என்ன பிடிச்சு கொண்டு வந்துட்டு குளிக்க போன என்ன பிடிச்சு கொண்டு வந்துட்டு பச்சை முட்டையோ இன்னும் மயோனஸ் டேஸ்ட் இல்ல. நம்மளோட கேபிசி மயோனஸ் என்ன டேஸ்டா இருக்கு. இதுதான் நம்ம தான். இது வேணும். என்னையா என்ன என்னது என்னது ஒரு காக்கா இருக்குது. சரியா நான் குடுக்குறேன். 哎，你来吧呀。
அவனுக்கு இந்த உலகத்துல ஆற பிடிக்காத இதுதான் பிடிக்காது வெண்ணெயை தூக்கி வச்சிருந்துட்டு உப்ப நீங்க அம்மாட்ட பொம்பளை பிள்ளை அம்மா ஆம்பளை பிள்ளை அம்மா ஏன் பண்ண கடிக்கல கல்யாண மயிர போகுது சாமி விடுங்க ஐயா அக்கா பாம் சரி சரி இருங்க அக்கா ஐயா இல்ல ஏன் சொல்ல சாப்பிட தடிக்குது என்னன்னு அம்மாட்ட வாங்கடி அம்மாட்ட வாங்க என்னம்மா ஃபர்ஸ்ட் டைம் போல லியாக்குது அம்மாவா இல்ல இந்த பிள்ளைக்கு பிள்ளைக்கு சிக்கன் பிடிக்கும்னா நான் ஒவ்வொரு நாளும் செஞ்சு தருவானே அத சூப் வச்சு தர எனக்கு இல்ல சிக்கனை வாங்கி சூப் வச்சு குடுக்குற எனக்கு ஒரு பாபிக்கு போட்டு குடுக்க தெரியாதா அங்க எப்படி கடிக்குது வாட்ட பொசிஷன் வா அப்பாடா வயிறும் புல்லு மனசும் புல்லா சாப்பிடாச்சு என்ன ஒரு சின்ன ஒரு வயிறுக்காரன் மணி அப்படியே கிட்டிய 10 மணி பேர் என்ன ஒரு சின்ன எனக்கு சாப்பாடு நல்லா இருந்தது அவைகளுக்கு நல்லா இருந்ததுன்னா நம்பாதீங்க என்ன சின்ன ஒரு மன வருத்தம் சிக்கன் எரிஞ்சு போச்சுது அவ்வளவுதான் மற்றபடி நல்லா இருந்தது நிறைய நாளைக்கு பிறகு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தது கேரட் கலர் எடுத்தது நான் தான் மறக்காம சொல்றேன் கேரட் கலர் எடுத்தது நான் தான் அதுதான் நான் நல்லா புள்ள சாப்பிடுவேன் தான் சாப்பிட பிடிக்கும் தான் நல்ல பிள்ளையாமண்டு நாங்க ஆரம்பிங்க நீ வாயாடி நீ ரவுடி நான் அப்பாவே தர்சன் நீ சொல்ல சரி சரி நீ தர்சனுக்கு பின்னால சொல்ற நீ உண்மையா சொல்லு தர்சன் தர்சன் நீ தான் விட்டுட்டு சரியா தர்சன் நீ நான் சொல்லு இந்த வீட்டை வாயில நல்லா புள்ளாரு வாய் தேவையில்ல வாய் சரி வேலை சரி பழக்கம் எல்லாருமே நல்ல ஒரு அண்ணனையா சொல்லுவேன் அரு மீதி நாளைக்கு சோறிலே 3 பேரும் இருந்தா இல்ல நீ உண்மையா சொல்ல சொல்ல கோவிக்க மாட்டிடம்
நீ சொன்னாலும் சொல்லி நான் வீட்டு சொல்லு நீ சரி நீ சொல்லு மூணு பேர் தான் ஒற்றை கால நிக்காத ஒரு ஆள் சொல்லு ஒரு ஆள் கோவிக்க மாட்டோம் நாங்க 3 பேருமே கோவிக்க மாட்டோம் பாய் பழக்க எல்லாருக்கும் உனக்கு பிடிச்சது நல்ல ஒன்றால் நீ யாரும் சொல்லு ஒரு ஆள் சொல்லு மூணு பேர் தான் அப்படிதான் ஒரு ஆள் அப்படி சொல்லலாது மூணு பேர் தான் நாங்க சொல்லுவோமே சின்ன பொருளை வச்சு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அப்படித்தான் இன்னைக்கு நாங்க சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அது மாதிரி சாப்பிட்டு நான் டேட்டஸ் வச்சு நான் திட்டம் வாங்கிட்டேன். சந்தோஷம். கவி இந்த டேட்டஸ் பார்த்தா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தான் இந்த இது கவி நீங்க வாங்க. நாங்க இந்த சிக்கன் சாப்பிட்டு ஒரு ஆள் எங்களை பேசின ரெக்கார்டிங்க கவி 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 தான் எங்களை பேசினது. என்னால இந்த இடத்துல நாங்க மென்ஷன் பண்ண விரும்புறோம். நான் பாத்தீங்கன்னா குரூப்ல வச்சுக்கேன். நான் குரூப்ல போட்டேன். டேட்டஸ் போட்டதுக்கு வீடியோ நாங்கள காட்டேல ரெக்கார்ட் காட்டணும். வாசிக்கமா இருக்கு. வடிவான பிள்ளைங்க அப்படி பேசுறது யோசிச்சீங்க. நான் அந்த ஆளை காட்டிட்டேன். அவமானப்படுத்த விரும்பல. நாங்க நாளைக்கு அவையும் கூப்பிட்டுட்டு சேர்த்து சாப்பிடும் போது அந்த கவியன்னு உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு முக்கியமா என்னன்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாலும் நிறைய பேர் ஃபுல்லா பார்த்துட்டு தான் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. நாங்க பண்ணின அந்த கமெண்ட்டுக்கு பண்ணின ரிப்ளை நீங்க வந்து இந்த கமெண்ட்ல பண்ணுங்க, வெயிட் பண்ணலாம். அதுல ஏதாவது ஆக்ரோஷத்துல ஏதாவது 1-2 வார்த்தை விட்டுருந்தா ரொம்ப ரொம்ப சரி. இல்ல நாங்க மனுஷர் தானே. மனுஷரா பிறந்த நாங்கள இந்த உலகத்துல இருக்கிற மனுஷரா பிறக்கிற எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செய்யறது வார்த்தையில விடுற நாங்க அது ஓகே. அதை நாங்க பெருசா எடுக்கல. நாங்க சொல்றது இப்போ கமெண்டா இருந்தாலும் நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. திருத்தி கொள்ற மாதிரி சொல்லுங்க. திருத்தி கொள்ற மாதிரி சொல்லுங்க. இப்ப நாங்க அதுக்கு திருப்பி கதைச்சு கொஞ்சம் கோவமா இருக்கு. அதை விட அதுதான் ஒரு 4 பேர் கூடுற இடத்துல கூடினா கொஞ்சம் சத்தமும் சரி வார்த்தைகள் இது சொல்ல போனா தப்பா இன்னொரு பிரச்சனை பரம்பரை சத்தமா தாங்க. அது வந்து நாங்க வீடு மட்டும் கலைக்கிறது இல்லை. அது பரம்பரை போல அதுதான் நாங்க உண்மையிலேயே என்னண்டா நாங்க இந்த வஞ்சகம் வச்சோ இல்லாட்டி போட்டி பொறாம வச்சோ அப்படி எல்லாம் இல்லை. எங்கட இது வந்து இருக்கிற அளவுக்கு எப்படியோ அதே மாதிரி நாங்க எது எங்க அம்மா அடிக்கடி சொல்லி பேசுவா உங்களுக்கு வாயில் அடிமும் நாய் தாண்டி நாங்க அம்மா அடிக்கடி சொல்லி பேசுவா. நாங்க வீட்டை எப்படியோ அதே மாதிரிதான் இந்த வீடியோலயும் எங்க ரியல் இதுதான். கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இல்ல வெயிட் பண்ணுவோம். இல்ல வீட்டுல எவ்வளவு கொஞ்சம் தொண்டை பெருசா இருக்கு. வீடியோல கொஞ்சம் குறைவா இருக்கு. நீங்க வீட்டுல வந்தீங்கன்னா வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே நிறைய பேர் நேர்ல முந்தி எல்லாரும் எங்களை ரோட்ல பாத்துட்டு நம்ம நான் சொல்லுவீங்க உங்களோட டிக்டாக் பாரகாண்டு இப்ப ரோட்ல பார்த்தா சரி நாங்க உங்களை யூடியூப்ல இருக்குன்னு நான் யூடியூப் ரோட்ல நிறைய பேர் ரோட்ல பார்த்து வைக்கும் போது ஐயோ அப்படியா தேங்க்ஸ் வந்துருவேன். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தா ஒரு அக்கா கதை வைக்கிறா. இந்த பிள்ளைக்கு காது இந்த பிள்ளை கூட்டிட்டு இந்த தண்ணி கேட்க அவன் தண்ணி வந்து கொடுக்குறான். என்ன அந்த காக்கா
அந்த அக்கா கேட்டா கேட்டா அந்த அக்கா சொன்னா நானும் டிக்டாக் நான் சொல்ல நாங்க யூடியூப் பாக்குறேன் நாங்க நல்லா இருக்கிறது நாங்க விரும்பி அந்த பிள்ளைகளும் முடிவான பிள்ளைகள் நாங்க விரும்பி உண்மையா சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா எல்லாருமே டிக்டாக்னு சொல்லி அது ஒரு இதா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமா யூடியூப் பாக்கணும் எங்களை யூடியூப் பார்த்தா எங்களுக்கும் ஒரு என்ன சீடிங் பண்ணி டேவிட் ஒரு ஃபேன்ஸ் இருக்குது வேண்டும் சந்தோஷம் தான் சரி வீடு போன் பிடிக்கலாம இருக்கு சிதி படைக்கலாம இதுக்கு மேல சிரிச்சா வாங்க எப்படி சிரிக்கிறீங்க அப்படி சிரிக்கிறேன்டுவீங்க நாங்க இதுல சிரிக்கிறோம் இவ்வளவு நாளும் யூடியூப் தர நம்ம பண்ணிங்க இவ்வளவு நாள் நாங்க எதுவுமே நம்ம மாட்டோம்னா ஏன் சொல்றீங்க நாங்க வீடியோ பண்ண ஃபர்ஸ்ட் டைம் வீடியோல கலைக்கவே பயமாருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லுவீங்க நம்ம இல்ல நாங்க பயப்பட தேவையில்லை நாங்க எங்கட ரியல் ஏதோ அத மாதிரி நாங்க இருப்போம் அத பத்தி சொல்றதும் சொல்லாம போறதும் மற்றவங்க கிடையாது அதுக்காண்டி நாங்க மாற வேணும் மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து கட்டுறது ஏனக்கா நானும் வீடியோ பண்ணல அதுக்கு ரீசன் வந்து இவன் தான் சரியா ஒரு கிழமையில ஒரு நாட்டுல விட்டு நிற்பா மிச்ச நாள் ஃபுல்லா விட்டுட்டு கிளாஸுக்கு போயிடுவா நான் தனியா சமைச்சு வீடியோ எடுக்கலான்னு நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் பட்டு வேலைக்கு போன முல்லைக்கானு அதுக்கு ஒன்று படிச்சுட்டு ஒன்று ஒரு உழைப்புக்கு போலாம் ஏறண்டா அவளை படி சொல்ல போறோம்ன்றதுக்காக தெரிஞ்சு இந்த உலகத்துல மணி இன்னும் படிக்காத ஒரே ஒரு விஷயம் டாக்டர் லோயருக்கும் படிச்சுட்டு எல்லாத்துக்கும் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்தா மணிக்கு சட்ட சிக்கல் ஆயிரம் இந்த இடத்துல மணி இல்ல மணி என்ன சொல்றீங்க மணி உலகத்துக்கே தெரியும் நீங்க மணிதான் நான் சாப்பிட மாட்டேன் முட்டை ஆம்லெட் நிறைய சாப்பிடலாதடி சரி சேலஞ்ச் தானே சேலஞ்ச் சாப்பிடுவோம் சரி என்னமா செய்வோம் இன்னொரு வீடியோல பாக்குறோம் அது வரைக்கும் உங்கள்ட்ட இந்த வீடியோ பெறுவது ஜேஎம்கே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏபிசி சொல்ற மாதிரி எனக்கு இந்த வசனம் ஞாபகம் இருக்கு மறக்காம ஹாய் வணக்கம் வெல்கம் டு ஜேஎம்கே கட்டுறது தட்ட மாட்டுக்கு வரும் நாங்க ஹாய் ஹலோ சொல்லணும் வணக்கம் நாங்கள் ஜேஎம்கே உலகம் ஹாய் ஹலோ ஹாய் மக்களே என்ன அவர் நல்லா செய்வாருல்ல அந்த அண்ணா எனக்கு பிடிக்கும் நல்லா செய்வார் சமைப்பாரு சரி எல்லாமே செலக்ட் பண்ணுங்க மணி ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த அப்படிக்கு போடுங்க தான சொன்னா சப்போர்ட் தாங்க சரி உங்களுடைய இந்த விட பெறுவது அன்புள்ள கீர்த்தி அன்புள்ள மதுமிதி na 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 na